கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் அருந்தி இதுவரை 34 பேர் உயிரிழந்திருக்கக்கூடிய நிலையில் அங்கு என்ன மாதிரியான சூழ்நிலை நிலவுகிறது என்பது குறித்து நேரலையில் நமக்கு தரவிருக்கிறார் எமது செய்தியாளர் சுப்பிரமணியன். அவரிடம் நாம் கேட்கலாம். வணக்கம் சுப்பிரமணியன், அங்கு தற்போதைய நிலைமை எப்படி இருக்கிறது? உடல்களை பெறுவதற்கும் உடல்களுக்கான உடற்கூறாய்விற்கான போதுமான மருத்துவர்கள் அங்கு இருக்கிறார்களா? உறவினர்கள் எவ்விதமான போராட்டமோ இல்லது வாக்குவாதமோ ஏற்படுத்தாமல் உடல்களை வாங்கி செல்கின்றார்களா? கூடுதல் விவரங்கள். கள்ளச்சாராய உயிர் பலி 36ஆக அதிகரித்திருக்கிறது. இந்த சம்பவம் தொடர்பாக காவல்துறையினர் பல்வேறு கோணங்களில் விசாரணை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனையில் கள்ளச்சாராயம் குடித்து உயிரிழந்தவர்களுடைய உடல்கள் பிரேத பரிசோதனைக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. அதே போல பாதிக்கப்பட்டவர்களும் இதே மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இதற்காக சிறப்பு மருத்துவ குழு அமைக்கப்பட்டு அவர்களுக்கு உரிய சிகிச்சை அளிப்பதற்கான ஏற்பாடுகளையும் மாவட்ட நிர்வாகம் செய்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் புதிதாக பொறுப்பேற்றக்கூடிய மாவட்ட கலெக்டர் நேரடியாக கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனைக்கு வந்து மருத்துவ குழுவினுடன் ஆலோசனை நடத்தி தக்க ஏற்பாடுகளையும் அவர் செய்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உரிய சிகிச்சை அளிப்பதற்கான பல்வேறு கட்ட நடவடிக்கைகளும் மேற்கொண்டு வருவதாக மாவட்ட கலெக்டர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த செய்திருக்கிறார்கள். 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதில் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு புதிய தகவல்கள் என்னவென்றால், தொழில் போட்டி காரணமாக இந்த உயிரிழப்புகள் நிகழ்ந்திருக்கிறதா என சந்தேகம் எழுந்திருக்கிறது. அந்த கோணத்தில் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகிறார்கள். இந்த வழக்கில் முக்கிய குற்றவாளியாக இருக்கக்கூடிய சின்னதுரை என்பவர் தலைமறைவாக இருக்கிறார். அதே போல கோவிந்தராஜ் என்ற கண்ணுக்குட்டி என்பவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவர் மீது 70க்கும் மேற்பட்ட வழக்குகள் இன்னும் நிலுவையில் இருக்கிறது. இவருக்கும் மற்றொரு கள்ளச்சாராய வியாபாரி ஒருவருக்கும் இடையே தொழில் போட்டி காரணமாக இந்த உயிரிழப்புகள் நிகழ்ந்திருப்பதாக சந்தேகம் எழுந்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் குறிப்பாக தற்போது நீங்கள் நேரடியாக பார்க்கலாம், கள்ளச்சாராயத்தால் பாதிக்கப்பட்ட ஒருவர் சிகிச்சைக்காக ஆம்புலன்ஸ் மூலமாக இங்கு வரவழைக்கப்பட்டிருக்கிறார். அந்த நேரலை காட்சிகளை தான் தற்போது நீங்கள் பார்க்கிறீர்கள். குறிப்பாக இந்த கள்ளச்சாராய வழக்கு தொடர்பாக காவல்துறையினர் பல்வேறு கோணங்களில் விசாரணை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். தொழில் போட்டி காரணமாக இந்த உயிரிழப்புகள் நிகழ்ந்திருக்கிறதாக சந்தேகம். கோவிந்தராஜ் கண்ணுக்குட்டி என்பவர் மீது ஏற்கனவே வழக்குகள் அதிக அளவில் இருக்கிறது. அவர் பேர் குண்டர் சட்டத்தின் கீழ் ஏற்கனவே சிறையிலும் அடைக்கப்பட்டிருந்தார். இந்த நிலையில் அவருக்கும் மற்றொரு கள்ளச்சாராய வியாபாரிக்கும் இடையே போட்டியின் காரணமாக மெத்தனால் கலக்கப்பட்ட சாராயத்தை பொதுமக்களுக்கு வழங்கியிருப்பதாக ஒரு சந்தேகம் எழுந்திருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் காவல்துறையினர் தங்களுடைய விசாரணையை தீவிரப்படுத்தி இருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் இந்த வழக்கில் தலைமறைவாக இருக்கக்கூடிய சின்னத்துறையை கைது செய்வதற்கான நடவடிக்கையில் காவல்துறையினர் தீவிரம் காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சுப்பிரமணியன்.